ஹாய் ஹலோ வெல்கம் டு ஹூக் லவ் யான்ஸ். போன வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், நம்ம பேசிக் ஸ்டிச் நம்ம ஒரே யானில் ஒரே கலரில் நம்ம பார்த்தோம். என்ன செயின் யூஸ் பண்ணி பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மேஜிக் ரிங் யூஸ் பண்ணி கலராக கலர்ஸ்லாம் எப்படி மாற்றுறது கிரானி ஸ்கொயரில் அப்படின்றத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். மேஜிக் ரிங் யூஸ் பண்ணுறதுல என்ன டிஃப்ரென்ஸ் வரும்னா, இங்கே பாருங்கள், இது நம்ம செயின் போட்டு பண்ணியிருந்தோம் அப்படி தானே. நம்ம செயின் போட்டு பண்ணியிருந்தனால இந்த இடத்துல ஒரு ஹோல் மாதிரி தெரியுது பார்த்தீங்களா. இதையே நம்ம மேஜிக் ரிங்கில் பண்ணோன்னா அந்த ஹோல் தெரியாது. ஏன்னா நம்ம அந்த மேஜிக் ரிங்கை லாஸ்ட்டாக இழுக்கும்போது அந்த மேஜிக் ரிங் ஃபுல்லாக கவர் ஆயிரும். அதனால நம்மளுக்கு இங்கே ஒரு ஹோல் தெரியாது. அதே பார்த்திங்கன்னா நம்ம செயின் போட்டு பண்ணோம்னா இதில் ஒரு ஹோல் தெரியும். என்னென்ன இதுக்கு நம்மளுக்கு ஹோல் தெரியணுமா வேணாமா அப்படின்றத வச்சு தான் நம்ம மேஜிக் ரிங் யூஸ் பண்ணுவோம். இப்போ பார்த்திங்கன்னா இதுவும் நான் மேஜிக் ரிங் போட்டு தான் செஞ்சுருக்கேன். பார்த்திங்கன்னா ஹோல் தெரியல பார்த்திங்களா. இதுவும் உள்ளே ஃபுல்லாக இந்த ஹோலில் ஒர்க் பண்ணிவிட்டு நம்ம இந்த ஹோலை மூடிடுவோம். அதுக்காண்டி தான் இந்த மேஜிக் ரிங் யூஸ் பண்ணுறாங்க. அது பேர் தான் மேஜிக் ரிங். இந்த அமிக்ரூமீஸ்லாம் நம்ம மேஜிக் ரிங் போட்டு தான் டால் செய்கிறதுக்கெல்லாம் நம்ம செய்வோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பார்த்தீங்களா, இங்கே தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இங்கே ஒரு மேஜிக் ரிங் போட்டு ஸ்டார்ட் பண்ணனால இந்த இடம் அப்படி இருக்குது. பார்த்தீங்களா, கவராக இருக்குது, ஒரு இதுவுமே இல்லாமல் இருக்குது. இப்போ மேஜிக் ரிங் எப்படி போடுறதுன்றதை பார்க்கலாம். as usual எப்பவும் போல் நம்ம இப்படி சுற்றிக்கிறோம். விரலில் சுற்றிட்டு இந்த விரல்லையும் சுற்றிக்கிறோம். சுற்றி இப்படி எடுத்துக்கிறோம். இப்படி பிடிச்சிக்கணும். இந்த விரலை இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இந்த விரல் கொஞ்சம் லூஸாக இருக்கணும். இந்த நூல் அப்போ தான் நம்மளுக்கு சுற்றுறது கரெக்டாக வரும். இப்படி சுற்றிட்டோமா, சுற்றிட்டு என்ன பண்ணுறோம், இந்த ஹூக்கை வெளியில் உள்ளே இன்சர்ட் பண்ணுறோம். இந்த நூலுக்குள்ளே இந்த ஹூக்கை இப்படி இன்சர்ட் பண்ணி வெறுமனையாக இந்த நூலை இழுத்துட்டு வரோம். வெளியில் இழுத்துட்டு அப்படியே ஒரு ட்விஸ்ட்டு கொடுக்குறோம். ட்விஸ்ட்டு பண்ணி இங்கேருந்து ஒரு யானை எடுத்துகிட்டு இந்த லூப்புக்குள்ளே விட்டு நம்ம எடுத்துடுறோம். அவ்வளோதான். இதுதான் மேஜிக் ரிங். ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா. ரொம்ப ஈஸி தான். மேஜிக் ரிங் போட கற்றுக்கிட்டோம்னா 2-3 தடவை நம்ம போட்டு கற்றுக்கிட்டோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுதான் மேஜிக் ரிங். பார்த்திங்கன்னா இழுத்தா சுருங்குதா, அவ்வளோதான் மேஜிக் ரிங். இதுவும் அதே மாதிரி ஸ்லிப் நாட் மாதிரியே தான். நம்மளுக்கு ஸ்லிப் நாட் எப்படி நம்மளுக்கு இழுத்தா வெளியில் வந்துடுமோ அதே மாதிரி இதுவுமே இழுத்தோம்னா வெளியில் வந்துடும். ஓகேவா. இன்னொரு தான் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். as usual நம்ம எப்போவும் சுற்றுற மாதிரி இப்படி சுற்றி இப்படி கிராஸ் கொண்டு இங்கே ஒரு சுற்றி இப்படி இந்த விரலை வச்சு இந்த ஒரு விரலை வச்சு பிடிச்சிக்கிறோம். இந்த நூலை லூஸாக விட்டுறணும். இந்த நூலை தான் நம்ம சுற்றி இருக்கோம். சின்ன நூல் இங்கே நிற்கு, அதாவது நம்ம வெட்டின நூல் இங்கே இருக்குது. ஓகேவா. இந்த நூலை கொஞ்சம் லூஸாக விட்டுருக்கோம். தெரியுதா, நூலை விட்டுருக்கோம் லூஸாக. அப்புறமாட்டி இந்த ஹூக்கை இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணி இப்படி இழுத்துட்டு வெளியில் வந்துட்டு அப்படியே இந்த ஹூக்கை ட்விஸ்ட் பண்ணி மேலே பார்த்து இதுக்குள்ளேருந்து ஒரு யானை எடுத்து வெளியில் எடுத்துடுறோம். இவ்வளோதான் மேஜிக் ரிங் போட்டாச்சு. ஈஸியாக இருக்குல்ல மேஜிக் ரிங்கு. ஓகேவா. இது 2-3 தடவை நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். இது பெரிய கஷ்டமான வேலையெல்லாம் இல்லை. ரொம்ப ஈஸி தான். போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம்னா இதை வச்சு நிறைய ப்ராஜெக்ட் பண்ணலாம். ஸோ மேஜிக் ரிங்கை நம்ம கற்றுக்கிறது ரொம்ப நல்லது. கற்றுக்குங்க. ஓகேவா. இன்னொரு தடவை பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நல்லா கற்றுக்கோங்க. ஓகே. இப்போ நம்ம செயின் 3 பண்ணுறோம். 1 2 3 செயின்ஸ் பண்ணிட்டோம். எப்பவும் போல் டபுள் க்ரோஷே பண்ணுறோம். டபுள் க்ரோஷே 2 தடவை பண்ணணும். 1 டைம் பண்ணிட்டேன், 2 டைம் பண்ணிட்டேன். பிகினர்ஸ்குள்ளே ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். நம்ம என்ன பண்ணுவோம்னா 3 செயின்ஸ் போட்டுட்டு திருப்பி 3 டிசி போட்டு அப்படியே 4 கார்னர்ஸ்க்கு நம்ம பண்ணியிருப்போம். அதே மாதிரி தான், பேசிக் மாதிரியே தான் இதுலேயும் அதே தான். ஆனால் என்னென்னா நம்ம அது செயின்குள்ளே ஒர்க் பண்ணியிருப்போம். இது நம்ம மேஜிக் ரிங்குள்ளே ஒர்க் பண்ணுறோம். அவ்வளோதான் வித்தியாசம். பார்த்திங்களா, மேஜிக் ரிங்குள்ளே நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். எப்படி ஒர்க் பண்ணுறோன்னு பாருங்கள். இந்த பாருங்கள், 2 இது முடிச்சிட்டேன் பாருங்கள். இதுக்குள்ளே தான் நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். இந்த நூலையும் சேர்த்து நம்ம ஒர்க் பண்ணணும். அப்போ தான் நம்ம இழுக்கும்போது வரும். இந்த நூலை விட்டுட்டு நம்ம ஒர்க் பண்ணிட்டோம்னா
அது இழுத்தா வராது. அதனால் இந்த நூலையும் சேர்த்து அது கூட சேர்த்தே நம்ம ஒர்க் பண்ணிகிட்டே வரணும். நூலையும் இது பாருங்கள் உள்ளே வச்சே நான் தைச்சிட்டு வரேன். ஓகேவா? 2 இதை முடிச்சாச்சு. இதே தான் சேம் பேட்டர்ன். இந்த நூலை பக்கத்தில் வந்துருச்சுன்னா கொஞ்சம் நம்ம இழுத்து விட்டு இந்த மாதிரி இழுத்துட்டு 2 நூலையும் சேர்த்தே நம்ம தைச்சிட்டு வரணும். ஓகேவா? லாஸ்ட்டு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்களா, நான் 4 இது போட்டேன். 1 2 3 4 போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம இது மேலே தான் ஒர்க் பண்ணியிருக்கோம். இதை பாருங்கள், இந்த நூலை நம்ம மெதுவாக அப்படியே பிடிச்சி இழுக்கிறோம். பிடிச்சி இழுத்தோன்னே குட்டி ஆகிட்டே வருது பாருங்கள். அவ்வளோதான். இப்போ அந்த ஹோல் தெரியலை பார்த்தீங்களா? நல்லா பிடிச்சி இழுத்துருங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் டைட் பண்ணிட்டீங்கன்னா ஹோலே தெரியாது. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இப்போது நம்ம கலரை எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இது இழுத்துட்டோமா, இது முடிஞ்சிருச்சு. இதுக்குள்ளேயே நம்ம இதில் வந்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸ்லிப் ஸ்டிச் எப்படி பண்ணுறது? ஸ்லிப் ஸ்டிச் வந்து வேறு ஒன்றும் இல்லை. நம்ம வந்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ணும்போது வந்து 2 இதே ஜாயின் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். அப்புறம் ஒரு இடத்துல வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நான் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணுறேன் பாருங்கள். ஸ்லிப் ஸ்டிச் பண்ணியாச்சு. ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிவிட்டு இன்னொரு ஸ்லிப் ஸ்டிச் இங்கே பண்ணிட்டோம்னா வெறும் முனையாக ஒன்றும் பண்ணல, ஏன் ஒர்க் பண்ணி வெளியில் எடுத்துடுறோம். இங்கே பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்து அந்த இடம் வந்து செக்யூராக இருக்கும். அதுக்காண்டி நம்ம ஸ்லிப் ஸ்டிச் பண்ணுவோம். எண்ட் பண்ணுறதுக்காண்டியும் பண்ணுவோம், ஜாயின் பண்ணுறதுக்காண்டியும் பண்ணுவோம். இப்போ நம்ம இது மேலே வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டு தான் ஜாயின் பண்ணோம். இப்போ எண்ட் பண்ணுறோம். இந்த ஒரு இடத்த வந்து நம்ம முடிச்சிட்டோம். இப்போ ஒரு இது பண்ணிகிட்ருக்கோன்னு வைங்க, ஒரு நீளமாக ஒரு இது ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா வந்து ஒரு நிமிஷம். இப்போ இந்த நீளமாக நான் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன். இந்த ப்ராஜெக்டை நான் முடிக்கணும் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை. இந்த இடத்துல நான் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டேன்னா அது முடிஞ்சிடும். அவ்வளோதான். ஸ்லிப் ஸ்டிச் போட்டு தான் இந்த பாருங்கள் முடிச்சிருக்கேன் பார்த்தீங்களா? அந்த ஸ்லிப் ஸ்டிச் இங்கே இருக்குது. ஸ்லிப் ஸ்டிச் போட்டு தான் இங்கே முடிச்சிருக்கேன். அது ஸ்டிப் முடிக்கிறதுக்கும் நம்ம ஸ்லிப் ஸ்டிச் யூஸ் பண்ணுவோம். பிகினிங் பண்ணுறதுக்கு, ஜாயின் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம ஸ்லிப் ஸ்டிச் யூஸ் பண்ணுவோம். ஸ்லிப் ஸ்டிச்சுங்கிறது வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கும் ஸ்லிப் ஸ்டிச் யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து எதுக்கு இப்படி பாருங்கள். இப்போ நான் வந்து இங்கேருந்து இந்த இதுக்கு போகணுன்னா இங்கேருந்து எடுத்துகிட்டே போய் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிகிட்டே கூட போய் நம்ம வந்து இந்த இடத்துல வந்து சேர்ந்துடலாம். அது வந்து நம்மளுக்கு எதுவுமே தெரியாது வெளியில். பாருங்கள், இப்போ நான் பண்ணி காமிச்சிட்றேனே. இப்போ நம்ம இங்கே பண்ணியிருக்கோமா, இங்கே ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணியிருக்கோம். ஸ்லிப் ஸ்டிச் எடுத்துடலாம். இப்போ இங்கே பாருங்கள், இது மேலே ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணியிருக்கோம். அதுக்கு அடுத்தது நம்ம இங்கே ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணுறோம். என்ன பண்ணோம், இதுக்குள்ளே மட்டும் ஒரே முனையாக இன்சர்ட் பண்ணி இந்த யானை அப்படியே எடுத்துகிட்டு வந்து இதுக்குள்ளே விட்டுறோம். அவ்வளோதான், ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிட்டோம். இதே மாதிரி இங்கேயும் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம இந்த இடத்துக்கு வந்துடுவோம். பார்த்திங்களா, நம்மளுக்கு எந்த விதமான தூக்கலோ எந்த இதுவுமே இருக்காது. பார்த்திங்களா, இதே மாதிரி தான் இருக்கும். எல்லா கார்னர் மாதிரி தான் இருக்கும். ஸ்லிப் ஸ்டிச் பண்ணாலும் உனக்கு வந்து ஒன்றுமே வித்தியாசமாக தெரியாது. ஸ்லிப் ஸ்டிச் பண்ணுறதுனால அப்படியே தான் இருக்கும், சேமாக தான் இருக்கும். இதே சிங்கிள் க்ரோஷே பண்ணனா மட்டும் தான் தூக்கலாக ஒரு இது தூக்கலாக தெரியும். ஸ்லிப் ஸ்டிச் பண்ணோம்னா தெரியாது ஒன்றுமே. ஓகேவா? இதை வந்து நம்ம கட் பண்ணிடலாம். இது 2 வகையாக நம்ம வந்து ஜாயின்ஸை ஜாயின் பண்ணலாம். எப்படின்னா வந்து இப்போது நம்ம இங்கே ஸ்லிப் ஸ்டிச் போட்டோம்ல, இந்த ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு இதுலேயே நம்ம வந்து யானை விட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். இன்னொன்று என்னென்னா, நம்ம வந்து இந்த இடத்த வந்து இந்த மாதிரி ஒரு செயின் போட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு கட் பண்ணிடலாம். கொஞ்சம் யானை விட்டு கட் பண்ணுங்கள். கட் பண்ணிட்டு இப்போ நம்ம வந்து அடுத்த யானை ஜாயின் பண்ண போகிறோம். ஒரு பிங்க் கலர் எடுத்துக்கலாம். பிங்க் யானை எடுத்துருக்கோம். இது வந்து பாருங்கள், ஸ்லிப் நாட் போட்டுடுறோம். ஸ்லிப் நாட் போட்டுட்டு எனக்கு வந்து நான் இங்கே ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ இங்கே இந்த ஸ்லிப் நாட்டை வச்சு இப்படி கூட ஜாயின் பண்ணிடலாம்.
ஸ்லிப் கலர்ஸ் வந்து மாற்றுறது நிறைய டைப்ஸ் இருக்குது. நம்மளோட இஷ்டம் தான் கலர் மாற்றுறது, எப்படி வேணாலும் மாற்றிக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ நம்ம வந்து ஸ்லிப் நாட் போட்டு அந்த பிங்க் கலர் யானில், இந்த பிங்க் கலர் யானில் ஸ்லிப் நாட் போட்டுட்டு நம்ம இங்கே வந்து என்ன பண்ணியிருக்கோம், இதுக்குள்ளே யானை ஓவர் பண்ணி இந்த யானை கூட்டு வந்து இதுக்குள்ளே விட்றோம். ஓகேவா, இதுக்குள்ளே விட்டு இங்கே ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போடணும். ஸ்லிப் ஸ்டிச் எதுக்கு போடணும்னா இது ரெண்டும் ஒட்டி இருக்கிறதுக்காண்டி ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணணும். இப்படியும் ஜாயின் பண்ணலாம். இது ஒரு மெத்தடு. இது ஜாயின் பண்ணிவிட்டு சரி ஓகே, அடுத்த மெத்தடில் நான் அடுத்த இது காமிக்கிறேன். இப்போ நம்ம இந்த மெத்தட்லேயே பண்ணலாம். ஓகேவா, இப்போ வந்து இந்த இதிலே நம்ம வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ ஒரு செயின் போட்டிருக்கேன், 2 3 செயின் போட்டேன். இப்போ என்ன பண்ணணும், கார்னரில் இருக்கும். ஸோ என்ன பண்ணுறோம், நம்மளோட ஃபார்முலா அதே ஃபார்முலா, கார்னரோட ஃபார்முலா 1 2 2 DC, அதாவது 3 DC போட்டுட்டோம். செயினோட கவுண்ட் பண்ணேன்னா 3 DC ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், 2 செயின்ஸ் போடணும். 1 2 செயின்ஸ் போட்டுட்டோம். திருப்பி இந்த இடத்துல வந்துட்டோம். திருப்பி இங்கே எத்தனை போடணும், 3 DC போடணும். 1 2 சேம் நம்ம எப்போவும் நான் சொல்லியிருக்கேன்ல அதில் போன வீடியோவில், எப்பவும் போல் கார்னரில் 3 ஸ்டிச்சஸ் 3 DC கம்பல்சரியாக போட்டுறணும். கலர்ஸ் மாதிரி போட்டோம். ஈஸி தான், பயப்படவே வேணாம். நம்ம ஈஸியாக எல்லாமே கலர் மாற்றி 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 நம்ம இஷ்டத்துக்கு பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ஒரு செயின் போட்டுக்கணும். இங்கே திருப்பியும் 3 DC 2 செயின் 3 DC திருப்பி இங்கே வரைக்கும் வந்துட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து இங்கே 4 இது போட்டேன், அதாவது 4 கார்னர்ஸை முடிச்சிட்டேன். முடிச்சுட்டு லாஸ்ட் இதில் வந்து என்ன பண்ணணும்னா ஒரே ஒரு செயின் போட்டுட்டு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணணும். இந்த 3rd செயின் மேலே வந்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிடலாம். ஸ்லிப் ஸ்டிச்சும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அதே மாதிரி நம்மளுக்கு வந்து மேஜிக் ரிங்கும் ரொம்ப இம்பார்ட்டன்டானது. எல்லா ப்ராஜெக்ட்லேயுமே மேஜிக் ரிங் வரும். எல்லா ப்ராஜெக்ட்லேயும் மீன்ஸ் ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, இதில் நம்ம இப்படி போட்டோமா, இப்படி போட்டுட்டு நான் ஃபஸ்ட்டு ஒரு மெத்தட் காமிச்சிருந்தேன். நம்ம நாட் போட்டு இந்த இதை நம்ம ஆட் பண்ணி முடிச்சிருக்கோம். இப்போ அடுத்த மெத்தட் காமிக்கிறேன். வீடியோ லென்த்தாக இருக்கிறனால பார்ட் 2 வீடியோவில் நான் 2 மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கேன், அதை பார்க்கலாம். தேங்க்யூ.